காயினேஜ் ஆஃப் ஹைதர் அலி அண்ட் திப்பு சுல்தான். திப்பு சுல்தானும் அவருடைய தந்தை ஹைதர் அலியும் இந்தியர்களுடைய முகத்தை உலகளவில் காமிக்கிறதுக்கு பல்வேறு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் அதில் பண்ணியிருக்கிறாங்க. அதில் முக்கியமானது காயினேஜ். அந்த ஃபஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாம் என்னென்ன, அந்த நாணயங்கள் உள்ள வகைகள், இந்த புத்தகத்தினுடைய முக்கியத்துவம் எல்லாத்தையும் நம்ம இந்த காணொலியில் பார்ப்போம். ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு காலை வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈவெண்ட். அந்த ஈவெண்ட் ஒரு ஆராய்ச்சி கட்டுரை புக்குடைய வெளியீட்டு விழா. ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தானுடைய நாணயங்கள். இதை எழுதியிருக்கிறது திரு புரந்தர் ஆனந்த் சன்கட், ஹெனிஸ் பான்ஸ், மோஹித் கபூர். இது ரிலீஸ் பண்ணுற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லண்டனில் லெக்சர் ஹாலில் நடக்குது. ராயல் ஏஷியாட்டிக் சொசைட்டி. நீங்கள் பல புத்தக கண்காட்சியில் பார்த்துருப்பீங்க. இந்த ஏஷியாட்டிக் சொசைட்டின்றது உலக அளவில் இயங்கிட்டு வர ஆராய்ச்சி நிறுவனம். இதில் நம்மளும் மெம்பர் ஆகலாம். இதில் பல்வேறு புத்தகங்களை பல்வேறு ஆராய்ச்சி நூல்களை தொடர்ந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வகையில் ஹைதர் அலி திப்பு சுல்தான் நாணயங்களை பற்றி இந்த புக்கு சிறப்பு கவனம் பெறுது. நம்ம இந்த முதல்ல இவங்களோட யார், இவங்க திப்பு சுல்தான் யார், ஹைதர் அலி யாருன்றதை பற்றி நம்ம விரிவாக நம்ம கட்டுரை வெளியிட்டிருக்கோம். இருந்தாலும் ஒரு ஒரு ப்ரஷ்அப் ஸ்டோரியை பார்க்கலாம். இவங்க இப்போ உள்ள மைசூர் பகுதி உள்ள ஆண்ட மன்னர்கள். இவங்க எங்கேருந்து வராங்க அப்படின்னா நார்த்லேருந்து வராங்க. ஆப்கானிஸ்தான் தாண்டி அவங்க முன்னோர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே வராங்க. இவங்க அடிப்படையாக ஒரு போர் வீரர்கள். அதுக்கப்புறம் ஒரு சின்ன வட்டத்துக்கு ஒரு தளபதி ஆகிறாங்க. அந்த தளபதியை தாண்டி ஒவ்வொரு சின்ன இனக்குழுக்கள் மாதிரி ஒரு பகுதிக்கு தலைவர் ஆகிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சவுத்தில் செட்டில் டவுன் ஆகும்போது அவங்க ஒரு குடிநில மன்னர்கள் ஆகிறாங்க. இவங்களுக்கு இருக்கிற வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் பல விஷயங்களை முதல் முயற்சியாக அவங்க பண்ணுறாங்க. இவங்க எப்படின்னா அந்த ராக்கெட் விடுறதா இருக்கட்டும், இன்றைக்கி தேதியில் முதல்ல உலகத்துக்கு ராக்கெட்டை அறிமுகப்படுத்தினது. அதாவது போர்க்கருவியாக இதை பயன்படுத்தலாம். ஒரு பட்டாசு வெடிமருந்துலேருந்து ஒரு எதிரிப்படையை நோக்கி அனுப்புகிற அளவுக்கு ஒரு ராக்கெட்டை உபயோகப்படுத்தலாம் அப்படின்றதுக்கு முன்னுதாரணமே இவங்க ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் தான். இவங்களுடைய நிர்வாக திறமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துக்கு போகிறாங்களோ அந்த இடத்துல உள்ள பெரும்பான்மையான மக்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்களுக்கு முழுமையாக பண்ணி கொடுப்பாங்க. அவங்க கோயில் குடைகள் ஆகட்டும், அவங்களுடைய திருவிழாக்கள் ஆகட்டும், விழாக்கள் ஆகட்டும், இவருடைய படையில் மற்றும் அமைச்சரவையிலையும் சரி பல்வேறு எந்த ஏரியாவில் இருக்காங்களோ அந்த ஏரியாவில் பிரபலமாக இருக்கிறவங்க, முதன்மையாக இருக்கிறவங்க, பிரதானமாக அதாவது மெஜாரிட்டியாக இருக்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு எல்லா இடத்துலையுமே இவங்களுடைய நிர்வாகம் சிறப்பாக இருந்தது. இப்போ நான் சொல்லியிருந்தது பார்த்தீங்க அப்படின்னா நார்த்லேருந்து வந்தாங்க. அதிலேருந்து சவுத்து இப்போ நம்ம இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற சத்தியமங்கலமாக இருக்கட்டும், திண்டுக்கல்லாக இருக்கட்டும், அந்த சைடு கேரளாவில் போய் இந்த மலபார் ஏரியாவாக இருக்கட்டும், ஒவ்வொரு இடங்கள்ல அவங்களுக்கு மின்ட் இருந்தது. உதாரணத்துக்கு திண்டுக்கல்லில் அவங்க ஆட்சி புரிஞ்சப்போ திண்டுக்கல் மின்ட் இருந்தது. அதே மாதிரி சத்தியமங்கலத்தை நாணயம் மின்ட் இருந்தது. மலபார் கோஸ்ட்டுக்கு போகும்போது மலபார் கோஸ்ட்டில் தனியாக ஒரு நாணயங்கள் வெளியிட்டாங்க. அந்த ஏரியாவுக்கு உட்பட்டு சில நாணயங்கள் வெளியிட்டாங்க. ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது, ஏகப்பட்ட மின்ட் இருக்குது. இப்போது நீங்கள் ஆங்கிலேயர்களே எடுத்துட்டிங்கன்னா குறிப்பிட்ட மின்ட்டு, மெட்ராஸ் மின்ட்டு, பாம்பே மின்ட், அது எப்படி கவர் பண்ணோம் அப்படின்னா மெட்ராஸ் மின்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் மெட்ராஸ் பிரசிடென்சி இப்போ உள்ள ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, லக்ஷதீப், அந்தமான் வரைக்கும் கவர் பண்ணுறோம். இதுக்கு மின்ட் இவங்க தான். அதே மாதிரி பாம்பே மின்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சைடு பர்மாலேருந்து பல விஷயங்களுக்கு ஒரே மின்ட் இருந்தது. பட் இவங்க ஹைதர் அலி திப்பு சுல்தானை பொறுத்த வரைக்கும் இவங்க காயின்ஸில் ஒரு மலபார் யூனிட்னா அங்கேயே அவங்க மின்ட் இருக்கும். இப்போ சத்தியமங்கலத்துலேருந்து இந்த கொங்கு பெல்ட்னா இங்கேயே உங்களுக்கு மின்ட் இருக்கும். திண்டுக்கல் கோட்டை, திண்டுக்கல்லேருந்து மதுரை வரைக்கும் அந்த சர்க்கிள் இருந்தது, சுல்தானேட் அந்த சர்க்கிள் இருந்தது அப்படின்னா அங்கே உங்களுக்கு மின்ட் இருக்கும். ஸோ அந்த அளவில் பல வகையான நாணயங்கள் இருக்கும். வெறும் இந்த காப்பர் நாணயங்கள் மாத்திரம் இல்லாமல் திப்பு கோல்டு
காயின்ஸ் இருக்குது. சில்வர் காயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற ₹1 டபுள் ருப்பின்ட்டு இருக்குது. இந்த பைசா சீரீஸில் வந்து திப்பு பைசா, திப்பு டபுள் பைசா, அதில் பல்வேறு வெரைட்டி இருக்குது. ஸோ எல்லாருமே உங்களை மாதிரி நானும் ஆவலாக எதிர்பார்க்குறேன். இந்த புக்கு வெளியிடுற நாள் பார்த்தீங்க அப்படின்னா 9 மே 2026. ஆவலாக எதிர்பார்ப்போம். நம்ம கை இந்த புஸ்தகம் வந்த உடனே